வாழ்க வளமுடன். வணக்கம். நான் டாக்டர் மணிவேல் பேசுகிறேன். சயின்டிஸ்ட், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திலேருந்து. இந்த மெடிசனல் நரம்பெட் பிளான்ட்டில் ஒரு 15-20 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பொதுவாக வந்து இப்போ சமீப காலங்களில் வந்து இந்த மாதிரி பைகளில் வந்து வெட்டி வேரை கல்டிவேட் பண்ணோம்னா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இது கொடுத்து லட்சக்கணக்கில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எங்கள் தோட்டத்தில் விபி சாமி ஆர்கானிக் ஃபார்ம்ஸ், டீ கல்லுப்பட்டி, மதுரை மாவட்டம் மங்கம்மாள் வீட்டில் போட்டிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 12 மாதம் கழித்து, 10 மாதத்தை சொல்கிறாங்க அறுக்கிறதுக்கு, 12 மாதம் கழித்து நாங்கள் எடுத்து அறுத்து பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பையில் வந்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் 2 கிலோ ஃப்ரெஷ் வெயிட் எடுக்க முடிஞ்சுது. அவ்வளோதான் வந்து மேக்ஸிமம் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 200 பை போட்டோம். எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தது போக வந்து அதில் எங்களுக்கு கிடைச்ச ஈல்டு வந்து கம்மி தான். ஆனால் அந்த வேர் பார்த்திங்கன்னா வாசம் இருக்குது. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஒரு தரையில் மண்ணில் போட்டு எடுக்கிற அளவுக்கு வந்து அதனுடைய பெர்ஃபார்மன்ஸு இல்லைங்கிற விஷயந்தான் உண்மையான உண்மை. ஆனால் இதில் ஒரு அதிகபட்சமாக காய வச்சு ட்ரை ஈல்டு ஒரு கிலோ கிடைக்கும் அதிகபட்சமாக. இல்லைனா எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் வந்து ஒரு 600 கிராம்லேருந்து 700 கிராம் தான் ஃப்ரெஷ் ட்ரை வெயிட்டில் கிடச்சிருக்கு காய வச்சதுக்கப்புறம். ஸோ அப்படி 1 கிலோ கிடைச்சாலும் நமக்கு லாபம் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 200 ரூபாய்க்கு விற்றோம்னா வந்து ஒரு வேளை நமக்கு ஒரு 50 ரூபா நிற்க சான்ஸ் இருக்குது இந்த பையில் போடுற மெத்தடில். பட் 200 ரூபாய்க்கு இப்போ மார்க்கெட்லேயே வந்து 130 ரூபா, 120 ரூபா, 150 ரூபாய்க்கு தான் வந்து ரேஞ்சு வந்து 120லேருந்து 160 தான் வந்து ஸ்டாண்டர்ட் ரேஞ்சு போய்கிட்டுருக்கு. அதனால் வந்து மக்கள் வந்து இதை போடுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் கன்ஃபார்ம் பண்ணாமல் போட்டினீங்கன்னாக்கா நமக்கு வந்து நட்டத்தில் வந்து முடியும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.